இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன சிஸ்டர், எலும்புச்சம்பள ஜூஸ் கொடுத்தா துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மா வெளியே போயிரும்னு பார்த்தா கடைசியில நமக்கே இப்படி ஆப்பு வச்சிருச்சே சிஸ்டர். ஏய், ஜூஸ் டம்ளர் எதையாவது மாத்தி கொடுத்துட்டியா? இல்ல சிஸ்டர், நான் கரெக்டா தான் கொடுத்தேன். எனக்கு தெரியாதா என்ன சிஸ்டர்? சரி, நாளைக்கு போய் அந்த ஜெயந்தி அம்மாவை பார்த்து கேட்கலாம். ஆமா சிஸ்டர், நாம எதை தொட்டாலும் தொலைங்கிறது இல்ல. உங்களுக்கு ஜாதக கோளாறுன்னு நினைக்கிறேன். தேவிமா, அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளியில கொண்டு வந்துடலாம். அது வரைக்கும் சமாளிக்கணும். சரிங்க துர்காமா. செல்லம். ஐயோ ஐயோ சிஸ்டர், என்ன சிஸ்டர், அட்ரஸ் ஏதாவது மாறி வந்துட்டமா? அப்படியே பான்னு இருக்குது. இங்க இருந்து ஆசிரமம் எங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆசிரமம் எங்க? வாங்க சிஸ்டர், பக்கத்துல போய் பாப்போம். ஐயோ, ஆசிரமத்தை காணுமே. என்ன சிஸ்டர், இங்க ஆசிரமம் இருக்கிறதுக்கான அடையாளமே காணுமே. அப்படியே காலியா வெட்ட வெளியால இருக்குது. ஐயோ, ஆசிரமத்தை காணுமே. சிஸ்டர், அங்க பாருங்க, ஒருத்தன் வரா. அவங்க கிட்ட விசாரிப்போம். என்ன? இங்க ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, எங்க அது? அதுவா? அது உண்மையான ஆசிரமம் இல்ல ப்ரோ. ஷூட்டிங்காக செட்டு போட்டிருந்தாங்க. ஷூட்டிங் நேத்தோட முடிஞ்சிருச்சு. செட்டை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன அது? ஷூட்டிங்காக செட்டு போட்டிருந்தாங்களா? அப்ப அது உண்மையான ஆசிரமம் இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, 10 நாள் ஷூட்டிங்கு. ஏதோ போலிச்சாமியார் பத்தின ஸ்டோரி போல. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. உண்மையான ஆசிரமம் மாதிரியே தான் இருந்துச்சு. ஓ, நீங்க உண்மையான ஆசிரமம் நினைச்சு வந்தீங்களா? அட என்ன ப்ரோ, நீங்க ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் வித்தியாசம் தெரியும். என்ன சிஸ்டர், ஏதோ ஷூட்டிங் நடந்துச்சாமே? ஆமா, அந்த ஷூட்டிங்ல நம்ம 2 பேரும் எதுக்கு நடிக்க வச்சானுவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். முகத்தை பார்த்து வாக்கு சொன்னா அது பலிக்காது. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த காரியம் நடக்காது. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல. வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பினான். ஆக்ட் பண்றதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கானுவா? ஷூட்டிங் தானே, நீங்களும் நடிச்சிருக்கீங்கல்ல. எதுக்கு ஓவரா ஃபீல் பண்றீங்க? முட்டாள், அடி முட்டாள். எல்லாம் ஒன்னாலதான். புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கா, ஆத்மாவை கட்டுப்படுத்துவா, அது இதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தது நீ தானே. அறிவு கட்ட முண்டமே. உங்களுக்கு நல்லது படம் நினைச்சு தானே இதெல்லாம் நான் பண்ணேன். அது இப்படி ஷூட்டிங் செட்டா இருக்கும்னு எனக்கு எப்படி சிஸ்டர் தெரியும்? ஏய் முட்டாள் பாண்டி, இன்னும் அவனுக்கு புரியல. செட்டிங் எல்லாம் சினிமாவுக்கு இல்ல, நமக்கு. ஐயோ, என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆசிரமம் சாமியார்னு நம்பி கொலை பண்ணது எல்லாம் ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்லிருக்கோமே. ஆமால. ஐயோ, மாறி கொலையில நான் வேற வாட்டடால வந்து வண்டியில ஏறினேன். சிஸ்டர், இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? சிஸ்டர், இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும் சிஸ்டர்? இது எல்லாம் அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். மாரி கொலை கேஸ்ல ஆதாரத்தோட நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ஐயோ, இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? சிஸ்டர் ஏதோ யோசிக்கிறாங்க. அப்ப பெருசா ஏதோ பண்ண போகுது. அப்பாடா, நாம தப்பிச்சா போதும். மச்சான், சூப்பர் மான் ஒன்று வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்கடா. இன்னைக்கு கொடுத்து வச்ச மான் இதானா? இந்த மான் மேல ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்டா, ஆனா அடையவே முடியல. இன்னைக்கு மான் சிங்கத்துக்கிட்ட மாட்டிருக்கல, வேட்டை ஆரம்பிக்க வேண்டியதானே? அப்படிங்கிற ஆரம்பிச்சிருவோம். நீ கலக்கத்தல. வழிய விட நான் போணும். ஓ, வழி விடணுமா?
விடலாமே. நீ எனக்கு ஒரு வழியை சொல்லு, நான் உனக்கு வழி விடுறேன். அண்ணா அந்த பையன் என்ன இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வாப்பா போய் என்னன்னு பாப்போம் வா. வாங்க. ஏய் நில்லு நில்லு நில்லு. என்ன நீங்க 2 பேரும் ஏரியா கூசா? அவர் யாரு தெரியுமா? மந்திரியோட மகன். அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது, சமாதி கட்டிடுவாரு. வேடிக்கை பார்த்தமா போனமான் இருக்கணும். ஓகேவா? போ போ போ. ஏய் விடு, கையை விடு. சொல்றேன்ல, கையை விடு. பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வா என்ன ஏதுன்னு கேட்போம் வா. ஏய் அதெல்லாம் வேணாம். பார்த்த பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? இரு. இப்ப வழிய விட போறியா இல்லையா? இல்ல கத்தை கூச்சலிட்டு எல்லாரையும் கூப்பிடவா? கூச்சல் போடுவியா? அப்படியே நல்லா பாரு. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா தானே இருக்காங்க. உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. பிரச்சனை பண்ணாம வந்து கார்ல ஏறு. வா. இது என்ன அராஜகமா இருக்கு? ஆறுபா என்ன வழி என்ன வேலை பண்றாங்க? தைரியம் தான் இப்படி பண்ணுவோம். என்னங்க இதெல்லாம் யார் தான் கேட்குது? என்னை யாராவது காப்பாத்துங்க. ஏய் விடு, விடு. ஏய் வாடி. விடு. வாடினா. விடு. ஏய் யாரா நீ? இத்தனை பேர் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இல்ல? ஹீரோ மாதிரி அவளை காப்பாத்த வந்திருக்க. தம்பி நீ என்ன பண்ற? வந்த வழியே போயிடு. டேய் இவங்க என் ஒய்ஃபோட அக்காடா. அடடடடடடா. அப்ப நம்ம சகலி ஆயிட்ட. சரி சரி சரி, நீ என் சகலி ஆயிட்டதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். அப்படியே திரும்பி போயிடு. நான் அவன் கொஞ்சம் தனியா பேசிக்கிறேன். போ போ போ. சகலை ஏய் ஏய் என்ன நான் யாருன்னு தெரியாம மோதிட்டேன். சீ நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? சூர்யா தல வேணாம் தல. இது புது இடமா இருக்கு, தேவையில்லாம ரிஸ்க் இருக்கு. எவனாவது வீடியோ எடுத்து போட்டுற போறோம். அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஏய் போட. உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஏய் போடாங்க. வா தல போலாம். ரொம்ப நன்றி சூர்யா. அதெல்லாம் பரவாயில்லைங்க. அப்புறம் இங்க நடந்ததையும் துர்கா கிட்ட சொல்லாதீங்க. அவ கோவப்பட்டு ஏதாவது பண்ண போனா அப்புறம் அவளுக்கு தான் பிரச்சனை ஆகும். இல்லங்க நான் சொல்ல மாட்டேன். நான் வரேன். ஒரு நிமிஷம் வாங்க, உங்களை நானே ட்ராப் பண்றேன். பரவாயில்ல வாங்க வாங்க.